ஹே கைஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது இம்பார்ட்டண்ட் அப்டேட்டு தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எல்லாருமே வந்து அசால்ட்டாக இருக்காமல் கொஞ்சம் இதை ப்ராப்பராக வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? என்ன அப்படின்னு சொல்லி வந்து டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எல்லாருமே உங்களோட கூகுளில் சிஎம்ஏ எலிஜிபிலிட்டி செக் ஆன்லைன் அப்படின்னு மட்டும் வந்து சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கீழே வந்து ஐசிஎம்ஏ அந்த ஆன்லைன் ரிசல்ட் அந்த மேலே பார்த்தீங்களா, எலிஜிபிலிட்டி செக்கிங் ஸ்டேட்டஸ் ஃபார் ஜூன் அப்படின்னு ஷோ ஆகுதா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து அதில் நீங்கள் டைப் பண்ணணும். நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து டிஸ்பிளே ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். அதில் ஏதாவது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நோ பெண்டிங் ரெக்குயர்மெண்ட்டு இல்லைனா நோ ரெக்கார்ட் ஃபவுண்டு இந்த மாதிரி ஏதாவது வந்து சம்டைம்ஸ் வந்து ஷோ ஆகும். அப்போ ப்ராப்ளம்ஸ் இல்லை உங்களுக்கு. ஏதாவது பெண்டிங் அப்படிங்கிற மாதிரி ஷோ ஆச்சுன்னா அது என்ன பெண்டிங் வருதுங்கிறத மட்டும் கொஞ்சம் பார்த்து ஷார்ட் அதை கொஞ்சம் எப்படி ஃபினிஷ் பண்ண மட்டும் பார்த்துக்கோங்க. சரிங்களா? இது எல்லாருமே ஜூன் 26 வந்து யாரெல்லாம் எக்ஸாம் அப்பியர் ஆகிறீங்களோ ஃபஸ்ட்டு இமீடியட்டாக இதை செக் பண்ணுங்கள். சில பேர் ஆல்ரெடி செக் பண்ணியிருப்பீங்க, சில பேர் நான் செக் பண்ணாமல் இருக்கலாம். ஓகே, அதுக்காக தான். ஒன்று ப்ரொவிஷனல், இன்னொன்று ப்ராக்டிக்கல் ட்ரைனிங், இன்னொன்று ஐஓடிபி. இந்த மூணுக்கான மீனிங் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ப்ரொவிஷனல் அப்படிங்கிறது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா 10th முடித்தோடனே வந்து ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணியிருப்பீங்க, ஐ மீன் அட்மிஷன் போட்டிருப்பீங்க. ஆனால் +2 முடிச்சுன்னா உங்களோட மார்க் ஷீட்டை வந்து அங்கே சப்மிட் பண்ணணும். ஆனால் அதை சப்மிட் பண்ணாமலே டேரெக்டாக இப்போ நீங்கள் ஃபவுண்டேஷன் எக்ஸாம் எழுதலாம்னு சொல்லி உள்ளே போயிருப்பீங்க. சரிங்களா? இந்த எக்ஸாம் ரைட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு இதை கிளிக் பண்ணி பாருங்கள். ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து உள்ளே டைப் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஆல்ரெடி வந்து மேபி நீங்கள் சப்மிட் பண்ணியிருக்கலாம். அப்படி சப்மிட் பண்ணனா இந்த நம்பரை உள்ளே என்ட்ரு பண்ணி பாருங்கள். உள்ளே உங்களுக்கு ஏதாவது பெண்டிங் அப்படிங்கிற மாதிரி எதுவும் ஷோ ஆகுதாங்கிறத மட்டும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரிங்களா? அது ஒன்று மெயின். ஏன்னா அதுவாக இருக்கட்டும். தென் அதே மாதிரி இன்னொன்று சொல்கிறேன். இன்னொன்று என்ன அப்படின்னா, சில பேர் இது வந்து ஃபவுண்டேஷனுக்கு, சில பேர் இந்த காலேஜில் பண்ணிகிட்ருக்க ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் பண்ணிகிட்ருக்கேன் ப்ரோ, ஆனால் நான் ஃபவுண்டேஷன் எக்ஸாம் எழுதுனதே இல்லை. நான் 3rd இயர் படிச்சுட்டு இருக்கும் போதே வந்து எப்படி 4 செமஸ்டர் முடிஞ்சோடனே சேம் அட்மிஷனை போட்டுட்டேன். ஆனால் நான் ஃபவுண்டேஷன் பண்ணலை. இப்போ காலேஜ் ஃபைனல் இயர் கரெக்டாக முடிய போகுது. எனக்கு இப்போ ஏப்ரலில் முடிஞ்சிடும். ஏப்ரல் மேலே எனக்கு இப்போ முடிஞ்சிடும். முடிஞ்ச உடனே இப்போ நான் ஜூனில் எக்ஸாம் எலிஜிபிளாக இல்லையா, நான் அப்ளைலாம் பண்ணிட்டேன், எலிஜிபிளாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸோட டவுட்டு. ஆக்சுவலி ஒன்றே நல்லா யோசிச்சுக்கோங்க. அஸ் பர் அவர் இன்ஸ்டியூட் ரூல்ஸ் என்னென்னா, ஃபவுண்டேஷன் நீங்கள் கிளியர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இன்டர் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணும்போது அந்த ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு பேர் ரெகுலர் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஆனால் அதே இது வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு ஃபவுண்டேஷனே முடிக்காமல் காலேஜும் முடிக்காமல் 2 இயர்ஸ் காலேஜ், அதாவது 4 செமஸ்டர் முடிஞ்ச உடனே ஒரு அட்மிஷன் போடுறீங்கன்னா, அதாவது ஃபவுண்டேஷன் முடிக்காமல் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போதே ஒரு 2 இயர்ஸ் முடிஞ்ச உடனே, அதாவது 4 செமஸ்டர் முடிஞ்ச உடனே சில பேர் அட்மிஷன் போட்டிருப்பீங்க. அப்போ அந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு பேர் என்னது? ப்ரொவிஷனல் ரெஜிஸ்ட்ரேஷன். அஸ் பர் அப்போது நம்ம இன்ஸ்டியூட்டோட ரூல்ஸ் படி என்னது, நீங்கள் ஜூன்லேயே எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி அந்த ஜூன் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கணும், அந்த மே மந்த்துக்குள்ளேயே என்ன பண்ணியிருக்கணும், கண்டிப்பாக அந்த ஓவரால் மார்க் ஷீட்டை நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்கணும். கரெக்டுங்களா? சரி, இதுதான் இன்ஸ்டியூட்டோட ரூல்ஸு. ஓகேங்களா? நல்லா யோசிச்சுக்கோங்க, இதுதான் இன்ஸ்டியூட்டோட ரூல்ஸு. இப்போ சில பேர் என்ன பண்ணுறீங்க, ரீசெண்டாக எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, சார் நான் காலேஜ் வந்து இப்போது எனக்கு மே மந்த்து முடிஞ்சிடும், செமஸ்டர்லாம் முடிஞ்சிடும், எனக்கு ஜூலையில் தான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா செமஸ்டரோட அந்த மார்க் ஷீட் எல்லாமே ஓவரால் மார்க் ஷீட்லாம் வரும். ஓகே, இப்போ நான் சிஎம்ஏ எக்ஸாம் எழுதலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக ஒன்றே நல்லா வச்சுக்கோங்க. இப்போ ஜூன் ஃபஸ்ட் வீக்கில் உங்களுக்கு ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த ஹால் டிக்கெட்டுக்கு பேர் எப்படி வரும்னா ப்ரொவிஷனல் அட்மிட் கார்டுன்னு வரும். ஓகேங்களா? அந்த ப்ரொவிஷனல் அட்மிட் கார்டு வந்தோடனே அடுத்து நீங்கள் என்ன அப்படின்னா, அந்த ஆகஸ்ட் 5 உங்களுக்கு சிஎம் இன்டரோட ரிசல்ட் வரும். அப்போ ஹால் டிக்கெட் ஜூன் ஃபஸ்ட் வீக் வந்துருச்சுப்பா. நீங்கள் இப்போ தான் காலேஜ் முடிச்சிருக்கீங்க, ஆனால் எந்த செமஸ்டர் அதாவது ஓவரால் மார்க் ஷீட் நீங்கள் அப்லோடே பண்ணலை, உங்கள் கைக்கு ஹால் டிக்கெட்டு கொடுத்துட்டாங்க. அப்போ அந்த ஹால் டிக்கெட்டுக்கு பேர் எப்படி கொடுப்பாங்க தெரியுமா? ப்ரொவிஷனல் அட்மிட் கார்டுன்னு கொடுப்பாங்க. யாருக்கு? எல்லாருக்குமா? எல்லாருக்கும் கிடையாது. யாரெல்லாம் வந்து இந்த ஃபவுண்டேஷன் கிளியர் பண்ணாமல் டேரெக்ட் இன்ட்ரு வந்து அப்படியே அப்ளை அட்மிஷனை போட்டுட்டு இந்த மார்க் ஷீட் ஓவரால் மார்க் ஷீட்டே அப்லோட் பண்ணாமல் இருக்கீங்களே, அவங்களுக்கு ஹால் டிக்கெட் வர்றதுக்கு பேர் ப்ரொவிஷனல் அட்மிட் கார்டு அப்படின்னு சொல்லி வரும். சரி, வந்துருச்சு. இப்போ எக்ஸாம் எழுதலாமா சார்? ஹால் டிக்கெட்டே வந்துருச்சே, அப்போ எக்ஸாம் எழுதுங்க. ரைட்டு, ஜூன் ஃபஸ்ட் வீக் எக்ஸாம் அட்மிட் கார்டு வருது, ஹால் டிக்கெட் வந்தோடனே நீங்கள் எக்ஸாம் அப்பியர் ஆகிறீங்க. அடுத்து என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜூன் மந்த்தா நீங்கள் ஜூலை ஃபஸ்ட் வீக்குள்ளே அடுத்து அட்லீஸ்ட் அந்த ஜூலை ஃபஸ்ட் வீக்குள்ளேயாச்சு. ஏன்னா உங்களுக்கு ஹால் டிக்கெட் வந்து என்ன பண்ணிட்டாங்க, சரி பாவம் அந்த பையன் எக்ஸாம் எழுதிக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து அட்மிட் கார்டு கொடுத்துட்டாங்க, ப்ரொவிஷனல் அட்மிட் கார்டுன்னு சொல்லி ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. அப்போ என்ன நடக்கும், அடுத்து ரிசல்ட் எதுவும் லாக் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா லாக் ஆகும். எப்போ அப்படின்னா அது ஒரு சட்டன் அடுத்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஜூலை 7 அது ஜூன் என்னன்னு தெரில. அந்த டைமுக்குள்ளே கண்டிப்பாக நீங்கள் மார்க் ஷீட் அப்லோட் பண்ணி ஆகணும், அந்த ஓவரால் மார்க் ஷீட். சார் எனக்கு அதுக்குள்ளே மார்க் ஷீட்டே வரல அப்படின்னா உங்களுடைய ரிசல்ட் வித்ஹெல்ட் பண்ணப்படும், லாக் செய்யப்படும். சரிங்களா? இப்போ கிளியராக புரிஞ்சிங்களா? இதுதான் ரூல்ஸு. ஓகே, லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேருக்கு வந்து அப்படி தான் இருந்துச்சு. என்னென்னா, அதாவது லாக் ஆனவங்க இருக்காங்க, லாக் ஆகாதவங்களும் இருக்காங்க.
எப்படின்னா இப்போ ஒரு 2 to 3 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏப்ரலில் அப்ளை பண்ணிட்டாங்க, சரிங்களா? ஜூனில் எக்ஸாம் எழுதிட்டாங்க. ஓகே, அவங்க ஃபவுண்டேஷன் முடிக்காமல் டேரெக்டாக என்ட்ரு வந்தாச்சு. ஏப்ரல்லையோ மேலேயோ உங்களுக்கு காலேஜ் செம் எல்லாம் முடிஞ்சிருக்கு. ஸோ ஜூனில் எக்ஸாம் அப்பியர் ஆகிட்டாங்க. ஓகே, இப்போ அவங்களுக்கு வந்து அட்மிட் கார்டுக்கு பேர் ப்ரொவிஷனல் அட்மிட் கார்டு. இப்போ கரெக்டாக எக்ஸாம் முடிச்ச உடனே ஜூன் எண்ட்லையோ ஜூலை ஃபஸ்ட்டு வீக்லையோ அதுக்குள்ளே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஓவரால் மார்க் ஷீட் அப்லோட் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு ரிசல்ட் எந்த இடத்துல லாக் ஆகலை. அப்போ ரிசல்ட் எப்போ லாக் ஆகும், யாருக்கு மட்டும் லாக் ஆகும்? மெயினாக நான் சொன்னது, யாரெல்லாம் ஃபவுண்டேஷன் முடிக்காமல் டேரெக்டாக இன்டர் ரிஜிஸ்டர் பண்ணீங்களோ அவங்க கண்டிப்பாக காலேஜ் முடிச்சிருக்கணும். கரெக்டாக ரூல்ஸ் அதானே? காலேஜை முடிச்சுட்டு மார்க் ஷீட், ஓவரால் மார்க் ஷீட்டாக அதில் அப்லோட் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? எப்போக்குள்ளே கண்டிப்பாக இப்போக்குள்ளே ஃபஸ்ட்டு பண்ணியிருக்கணும். நீங்கள் இப்போக்குள்ளே முடியலன்னா உங்களுக்கு ஹால் டிக்கெட்டை கொடுத்துருவாங்க, ப்ரொவிஷனல் அட்மிட் கார்டுன்னு சொல்லி போட்டு கொடுத்துருவாங்க. அப்போ அட்லீஸ்ட் எக்ஸாம் முடிச்சு வந்தாச்சு, அதை வந்து அந்த ஜூன் எண்டுக்குள்ளேயாச்சும் நீங்கள் சப்மிட் பண்ணிடணும். அப்பையும் நான் பண்ண மாட்டேன், நான் பண்ணல அப்படின்னா அப்போ தான் உங்களோட ரிசல்ட் லாக் ஆகும். சரிங்களா? தட்ஸ் ஆல். இப்போ யாருக்கு ரிசல்ட் லாக் ஆகுங்கிறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். ஓகேங்களா? தட்ஸ் ஆல். அடுத்து நெக்ஸ்ட்டு சார், இந்த ஐஓடிபி ட்ரைனிங்னு ஒன்று இருக்கே, அது வந்து யார் யாருக்கெல்லாம் லாக் ஆகும் அதையும் நான் சொல்லிடுறேன். இது வந்து ஃபைனல் ரிலேட்டாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு. இண்டஸ்ட்ரியல் ஓரியன்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம். இந்த ஐஓடிபி ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்து சில பேர் வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஒரு குரூப் முடிச்சிருப்பீங்க ஃபைனலில். அப்போ லாஸ்ட் ஒரு குரூப் வந்து இப்போ நீங்கள் ஜூனில் எழுதலான்னு பார்ப்பீங்க. அப்போ இது வரைக்கும் நீங்கள் வந்து ஐஓடிபி ட்ரைனிங் வந்து ஃபினிஷே பண்ணலை. இப்போ உங்கள் இன்ஸ்டியூட்லேருந்து கண்டக்டே பண்ணலாம், ஓகே ஃபைன். பட் அவங்க கண்டக்ட் பண்ணி நீங்கள் அதை ட்ரை பண்ணாமல் விட்டுருந்தீங்கன்னா அது உங்கள் தப்பு. சரிங்களா? அப்போ என்ன ஆகும், இப்போ எக்ஸாம் எழுதிடுவீங்க, ஆனால் ரிசல்ட் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க, லாக் பண்ணிடுவாங்க. சரிங்களா? யாருக்கு? ஃபைனலில் கடைசியாக ஒரு குரூப் எழுதுவீங்கள, ஒரு குரூப் ஆல்ரெடி பாஸ் பண்ணிட்டு இன்னொரு ஒரு குரூப் இருக்குது, ஆனால் இது வரைக்கும் எந்த விதமான ஒரு ஐஓடிபி ட்ரைனிங் முடிக்கல ப்ரோ, நான் ஃபைனல் போத் குரூப் எழுத போகிறேன், ஆனால் நான் இப்போ ஐஓடிபி ட்ரைனிங் முடிக்கல அப்படின்னு இருப்பீங்களா, அவங்களுக்கான இன்னொன்று ஒன்று இருக்குது. என்ன இருக்குன்னு தெரியுமா? எக்ஸாம் எழுத அலோவ் பண்ணிப்பாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எக்ஸ்னு ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க, இது வரைக்கும் ஐஓடிபி ட்ரைனிங் முடிச்சதில்லை, ஃபைனல் குரூப் 3 கிளியர்டு, இப்போ குரூப் 4 எக்ஸாம் எழுத போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த குரூப் 4 அவங்க எக்ஸாம் எழுதும்போது அட்மிட் கார்டு வருமா அப்புறம் கேட்டிங்கன்னா, அட்மிட் கார்டெலாம் வந்துடும், ஜூனில் எக்ஸாம் எழுதிடுவாங்க. ஆனால் அடுத்து அந்த ஜூலை ஒரு 10க்குள்ளே அவங்க என்ன பண்ணியிருக்கோம் தெரியுமா, ஐஓடிபி ட்ரைனிங் முடிச்சிருக்கணும். முடித்தாதான் ஆகஸ்ட் 5 ரிசல்ட் ரிலீஸ் ஆகும். இல்லைனா அவங்களோட ரிசல்ட் பிளாக் செய்யப்படும், வித் ஹெல்ட் செய்யப்படும், ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. அப்போ எப்போ ஐஓடிபி ட்ரைனிங் முடித்தாங்களோ முடிச்சு அதை சப்மிட் பண்ணி அப்புறம் வந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? இதுதான்ப்பா ரிசல்ட் எப்போப்போலாம் யார் யாருக்கெல்லாம் லாக் ஆகுங்கிறத சொல்லிட்டேன். ஐஓடிபிக்கு லாக் ஆகுது பேஸ் பண்ணியிருக்கு. ஓகே, அடுத்து இன்னொன்று ஆர்டிகல்ஷிப். சார், நான் இன்டர் பண்ணிகிட்ருக்கேன், இப்போ நான் ஆர்டிகல்ஷிப் நான் இன்னும் முடிக்கலை, ஸோ எனக்கு இது ரிசல்ட் லாக் ஆகுமா? ஆர்டிகல்ஷிப்புக்கும் இன்டர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் நீங்கள் ஃபைனலில் லாஸ்ட் குரூப், ஒரு குரூப் ஆல்ரெடி கிளியர் பண்ணிட்டு லாஸ்ட் குரூப் பண்ணுறீங்களோ, இல்லை ஃபைனல் இப்போ போத் குரூப் எழுத போகிறீங்களோ, கண்டிப்பாக ரிசல்ட் வர்றதுக்குள்ளே நீங்கள் 15 months ட்ரைனிங்கை முடிச்சே ஆகணும். சரிங்களா? இப்போ எக்ஸாம் எழுத போகும்போது மேபி நீங்கள் ஒரு 11 to 12 months முடிச்சிருந்தா கூட ஓகே ஃபைன். பட் ஆனால் ரிசல்ட் ரிலீஸ் ஆகும்போது கண்டிப்பாக நீங்கள் 15 months அங்கே ட்ரைனிங் முடித்து அங்கே சப்மிட் பண்ணால் மட்டும்தான் உங்கள் ரிசல்ட் ரிலீஸ் ஆகும். அதர்வைஸ் லாக் ஆகிடும். இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த டைமில் 7 months தான் முடிச்சிருப்பாங்க. அப்போ அவங்க ரிசல்ட்டாக லாக் ஆகும், அவங்களுக்கு அவேர்னஸே இருக்காது. ஓகேங்களா? ஒரு குரூப் ஆல்ரெடி ஃபைனலில் முடிச்சிருப்பாங்க. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ரிசல்ட் இன்கேஸ் வந்து இன்ஸ்டியூட்லேருந்து அட்மிட் கார்டை ப்ரொவைட் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த அவேர்னஸ் இல்லாதனால லாஸ்ட் மினிட்ல வந்து அந்த ஆர்டிகல்ஷிப்னால அந்த பசங்களுக்கு லாக் ஆகும். அதனால தான் எல்லாமே கொஞ்சம் ப்ராப்பராக இருக்காங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ ஐஓடிபி ட்ரைனிங் பற்றி சொல்லிட்டேன், ஆர்டிகல்ஷிப் பற்றி சொல்லிட்டேன், உங்கள் காலேஜோட ஓவரால் மார்க் ஷீட் வந்து மறந்தாமல் ஃபஸ்ட்டு சப்மிட் பண்ணுங்கள் அப்படிங்கிறதே நான் சொல்லிட்டேன். சரிங்களா? தட்ஸ் ஆல். அப்போ இந்த +2 மார்க் ஷீட் சப்மிட் பண்ணுறது யாரோட வேலை? ஃபவுண்டேஷன் ஸ்டூடெண்ட்ஸோட வேலை. இந்த காலேஜ் மார்க் ஷீட் சப்மிட் பண்ணுறது யாரோட வேலை? டேரெக்டாக இன்டர் அப்ளை பண்ணி, அதாவது காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது அப்ளை பண்ணிங்களா, அவங்களோட வேலை. ஓகே, அதுக்கப்புறம் இந்த ஸ்கில் ட்ரைனிங், செல் ட்ரைனிங் சொல்லிட்டு இன்டரில் ஒன்று இருக்கே சார், அதில் எதுவும் அட்டன் பண்ணலன்னா ரிசல்ட் லாக் ஆகுமா அப்படின்னு நிறையா பேர் வந்து ரீசெண்டாக கேட்டுருந்தீங்க. அதில் சில பேர்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, சார் இது ஏதோ பிளாக் பண்ணுவாங்களாமே, நம்பர்லாம் யூஸ் ஆகாதாமே அப்படின்னு நிறைய பேர் கேட்டிங்க. நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இந்த சாப்பு, கேம்பிரிட்ஜு, மைக்ரோசாஃப்ட்டு, அதெல்லாம் ஒரு செட்டன் இ ஃபைலிங் அதெல்லாம் இருந்துச்சு முன்னாடி. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா டேலி, இ ஃபைலிங்கு, ஓகே. ஸோ அந்த மாதிரி ஒரு செட்டன் இது இருக்குது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன். நீங்கள் ஆல்ரெடி ஒரு குரூப் இன்டர் கிளியர் பண்ணியிருந்து இப்போ பேலன்ஸ் லாஸ்ட் ஒரு குரூப் எழுத போகிறதா இருந்தாலோ, இல்லை இன்டர் இப்போ 8 சப்ஜெக்ட்ஸ் நீங்கள் எழுத போகிறதா இருந்தாலோ, உங்களுக்கு ஃபஸ்ட்டு ட்ரைனிங்க்கான மெயில் வருதான்னு பாருங்கள். சரிங்களா? ஃபஸ்ட்டு மெயினாக என்பிடிஎல் மெயில் வருதான்னு பாருங்கள். என்பிடிஎல் மெயில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு அதை ஃபோக்கஸ் பண்ணிடுங்க தயவு செஞ்சு. மெயிலே வரலைன்னா உங்கள் தப்பு கிடையாது. சரிங்களா? இப்போ என்பிடிஎல் மெயில் வந்து நீங்கள் அதை இப்போ இக்னோர் பண்ணால் அது உங்கள் தப்பு. சரிங்களா? என்பிடிஎல் மெயிலே வரல சார் அப்படின்னா உங்கள் தப்பு எதுவுமே கிடையாது. சரிங்களா? அடுத்து இந்த டேலி, இ ஃபைலிங்கு இதெல்லாம் வந்து கண்டக்ட் பண்ணாங்க சார் அப்படின்னா அட்லீஸ்ட் நீங்கள் உள்ளே என்ன பண்ணியிருப்பீங்க, ஓப்பன் பண்ணி சும்மா ஃபார்மாலிட்டிக்காச்சு பார்த்துருப்பீங்க. ஓகே, இன்னொன்று அதாவது என்னென்னா, நம்ம மெயின் இன்ஸ்டியூட் கல்கத்தாவில் வந்து
நமக்கு ட்ரைனிங் கண்டக்ட் பண்ணியிருந்தாலோ, இல்லை அவங்கவுங்க சாப்டரில் எஸ்ஏஆர்சி இங்கேருந்தெல்லாம் வந்து உங்களுக்கு எதாவது ட்ரைனிங் கண்டக்ட் பண்ணியிருப்பாங்கல்ல, ஓகே. அங்கேருந்து உங்களுக்கு ஏதாவது எம்சிக்யூ மாதிரி இந்த ட்ரைனிங் ரிலேட்டடாக டெஸ்ட்டு வச்சாங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த டெஸ்ட்டையோ எதையோ அசைன்மெண்ட்டு ஏதாவது இருந்துச்சுன்னா அதை மட்டும் சப்மிட் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு. சரிங்களா? ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் எக்மோரில் நீங்கள் இது பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட நம்பர்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சு அவங்க சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் மேபி. அதனால் அவங்க ஏதாவது சும்மா நார்மலாக இப்போ எக்மோரில் இருந்தோ இல்லை மெயின் இன்ஸ்டியூட்டில் இருந்தோ அடுத்து ஏதாவது எம்சிக்கு ரிலேட்டடாக டெஸ்ட் வச்சா, பட் ரீசெண்ட் டேஸில் எதுவுமே வைக்கல. வச்சால் வைப்பாங்கன்னு நான் இங்கே சொல்லவே இல்லை. ரீசெண்டாக எதுவும் பெருசாக வைக்கிறதில்ல. வச்சால் அப்படி எதுவும் உங்களுக்கு மெயில் வந்து இந்த எம்சிக்யூ டெஸ்ட்டை மட்டும் ரைட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் அப்போ நீங்கள் அந்த ஒர்க்கை பாருங்கள். அதர்வைஸ் நீங்கள் ஒன்றுமே பார்க்க வேண்டாம். ஏன்னா இந்த இடத்துல பாருங்களேன், ப்ரொவிஷனல் ரெஜிஸ்ட்ரேஷனை பற்றி சொல்லியிருக்காங்க, ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்கை பற்றி சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐஓடிபி ட்ரைனிங் பற்றி சொல்லியிருக்காங்க. உங்களோட ஸ்கில் ட்ரைனிங்கை பற்றி இங்கே தனியாக எதுவும் ஸ்பெசிஃபிக்கலாக மென்ஷன் பண்ணலை. அதனால் நீங்கள் அதை பற்றி எதுவும் கவலைப்படாதீங்க. நிறைய பேர் இருக்கக்கூடிய பயமே தான். சார் நான் ஒரு குரூப் க்ளியர் பண்ணிட்டேன் சார், நான் போத் குரூப்பில் வரேன், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது சார், ரிசல்ட் லாக் பண்ணிடுவாங்களா அப்போலாம் பயமாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. பட் முன்னாடிலாம் நிறையா நடந்துச்சு. இப்போ அந்த மாதிரி எதுவும் பெருசாக இல்லை. ஏன்னா இப்போ ட்ரைனிங் வைக்கிறதே வந்து ஒரு பெரிய டாஸ்க்குங்கிற மாதிரி இருக்குது. அங்கங்கே வைக்கிறாங்க, பட் சில பேருக்கு மெயில் வர்றதில்லை. இந்த மாதிரிலாம் நிறையா இருக்கனால அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். ஃபோக்கஸ் யுவர் எக்ஸாமினேஷன் ஒன்லி. அவ்வளோதான் ஓப்பனாக சொல்கிறேன். ஏன்னா ரீசெண்டாக நிறைய பேர் என்கிட்ட கேட்டது, சார் ரிசல்ட் எனக்கு லாக் ஆகாமல், ரிசல்ட் எனக்கு லாக் ஆகாமல், அதுதான் மெயினாக கொஸ்டின் கேட்டிங்க. ஸோ அதுக்காக தான் நான் இதை மெயினாக இவ்வளோ டிஸ்க்ளைமர் போட்டு நான் முன்னாடியே சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா? என்பிடிஎல் மெயில் வந்துச்சுன்னா ஃபஸ்ட் அதை முடிச்சிருங்க. மெயிலே வரனா விடுங்க, ஃப்ரீயாக விடுங்க. சரிங்களா? ஃபைலிங்கு இல்லை மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸு இல்லை டேலி உங்கள் மெயின் இன்ஸ்டியூட்லேருந்து, நம்மளோட மெயின் இன்ஸ்டியூட்லேருந்து மெயில் வந்தாலோ இல்லை சாப்டர்லேருந்து மெயில் வந்தாலோ அது என்னங்கிறத ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். சரிங்களா? அதில் எதுவும் எம்சிக்யூ டெஸ்ட்டு வச்சா மட்டும் அந்த டெஸ்ட்டை பாருங்கள். இப்போக்குள்ளே எதுவும் பெருசாக வைக்கலை, வச்சால் சரிங்களா? ஏன்னா ட்ரைனிங் வந்து இவங்க 4 மணி 5 மணி அப்படின்னு வைக்கும்போது மேபி சில பேர் எப்படி இருப்பீங்க, ஒர்க்கில் இருப்பீங்க. அப்படிங்கும்போது அந்த ட்ரைனிங் உங்களால் அட்டன் பண்ண முடிஞ்சிருக்காது. அது ஓகே ஃபைன். நான் ஆல்ரெடி முன்னாடி சொல்லியிருக்கேன், ட்ரைனிங் இந்த மாதிரி இந்த டைம் அந்த டைம் வச்சாங்கன்னா உங்களால் அட்டன் பண்ண முடியலாம், அட்லீஸ்ட் ஜஸ்ட்டு உள்ள லாகின் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க அப்படிங்கிறத நான் மெயினாக சொல்லியிருப்பேன். ஃபர்தராக வந்து ஏதாவது மெயில் வந்து டெஸ்ட்டு, அதாவது எம்சிக்யூ டெஸ்ட்டு 25 மார்க் 45 மார்க் அப்படின்னு வந்துச்சுன்னா மட்டும் அதை ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்கன்னு நான் சொல்கிறேன். வரலைன்னா பேசாமல் எதை பற்றி திங்க் பண்ணாமல் உங்களோட சிஎம்ஏ எக்ஸாமை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். வேறு எதையும் நீங்கள் பண்ண வேண்டாம். இதுதான் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையே இதுதான். சரிங்களா? நான் டு பி ஃப்ராங்காக நான் ஓப்பனாக சொல்கிறேன். அதாவது இன்ஸ்டியூட்டோட ரூல்ஸ் என்னென்னா, நீங்கள் இப்போ இன்டர் எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கப்புறமோ இல்லை அதை ரைட் பண்ணுறதுக்கு முன்னாடியோ ஸ்கில் ட்ரைனிங் முடிச்சிருக்கோங்கிறது ரூல்ஸு. ஆனால் ரீசெண்டாக லாஸ்ட் அட்டம்ஸ் இல்லை அதுக்கு முந்தின அட்டம்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இன்ட்ரோ முடிச்சுட்டு ஃபைனல் ரிஜிஸ்டர் பண்ணக்கப்புறம்லாம் இன்ட்ரோட ட்ரைனிங்கை பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரிலாம் நடந்துச்சு 1 or 2க்குலாம். ஓகேங்களா? அதனால் இதை பற்றி நீங்கள் கவலையே படாதீங்க. வந்தால் ஓகே, என்ன பண்ணணும்னு சொல்லிட்டேன், ஓப்பனாக சொல்லப்போனால் அவ்வளோதான். இதில் மாறி மாறி வந்து நீங்கள் பயந்து வந்து கொஷின் கேட்குறீங்க, ஒன்றுமே கிடையாது. நான் ஓப்பனாக இதில் சொல்லிட்டேன். ஓகேங்களா? இது போக ஃபர்தராக டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. பட் நான் இப்போ சொன்னதை பற்றியே மறுபடியும் நீங்கள் கமெண்ட்டில் கேட்டிங்கன்னா அதுக்கு என்னால் ரிப்ளைஸ் கொடுக்க முடியாதுப்பா. ஃபர்தராக டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்டுக்கோங்க. ஓகே, தட்ஸ் ஆல். இமீடியட்டாக ஃபஸ்ட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் ரூமர் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா என்ன ரூமர் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, இந்த ட்ரைனிங்கை வந்து நீ இதை வந்து இது பண்ணவே இல்லை அப்படின்னா உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரே வந்து கம்ப்ளீட்டாக வந்து பிளாக் ஆயிரும், நீ சிஎம்ஏ லைஃப்லேயே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சம்திங் ஏதோ சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே, அது ஏதோ நிறைய பேர் தெரியாமல் ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருக்காங்க பசங்களுக்குள்ள. அதனால தான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட் இதை ஷேர் பண்ணிக்கோங்க. விஷ் ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். ஓகே, இதில் சொன்னபடி கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க, பார்க்கலாம். தென் இதை நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்ட்ரு பண்ணி டிஸ்பிளே ஸ்டேட்டஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு ஏதாவது பெண்டிங் அப்படின்னு ஷோ ஆச்சுன்னா மட்டும் அந்த பெண்டிங் என்னங்கிறத பார்த்து அதை முடிச்சு விட்ருங்க. சரியா? ஓகே, தட்ஸ் ஆல். பார்க்கலாம்.